நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். முன்னாடியே பேசின மாதிரி தைப்பூச திருநாளான இன்று முருகப்பெருமானுக்கு மிக உகந்த நாளாக நம்ம கருதுகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம பார்த்த மாதிரியே வடலூரில் இருக்கக்கூடிய இந்த சத்திய ஞான சபையில் அந்த 7 திரைகளையும் நீக்கி இன்னைக்கு அந்த ஜோதி தரிசனம் இந்த பூச திருநாளான இன்றுதான் வருடத்திலே ஒரே ஒரு நாள் தான், இன்றைக்கு தான் இது நடக்க இருக்கிறது இல்லைங்களா? அதனுடைய பெருமைகள் என்ன, அதை பற்றி நம்ம பேசலாம். மாதம் பூச நட்சத்திரத்திலே திரை விலக்குவார்கள். நான் போயிருக்கிறேன். 6 திரையை மற்ற மாதங்களிலே விலக்குவார்கள். இந்த தைப்பூசம் வள்ளலார் ஜோதியிலே கலந்த நாள் இன்றைக்குத்தான் அந்த 7வது திரை விலக்கப்படும். இந்த திரைனா என்ன? நம்ம மனசை இறைவனுடைய ஒளியை காண விடாமல் தடுக்கின்ற மாயங்கள். அது என்ன அப்படின்னா மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை. அது மட்டுமல்ல, மற்றது காமம், கோபம், இந்த மாதிரி கெட்ட குணங்கள் தான் நம்ம விட்டு விலகணும். கடைசியாக நிற்கிறது தான் இந்த ஆணவம், கர்மம், மாயை. இந்த 3ம் அந்த 3 ஆசையும் 6ம் விலகினதுக்கப்புறம் மகா மாயைன்னு ஒன்று இருக்கும். அதுக்கும் முருகனுக்கும் தொடர்பு இருக்கு. அந்த மாயையை களையக்கூடியவன். ஏன்னு கேட்டால் மாயையின் மகனான சூரபத்மனையே ஜெயித்தவன் முருகன். மற்ற எல்லா அவதாரத்திலையும் பகைவன் கொல்லப்பட்டான். ஆனால் முருகனுடைய ஞான வேல் பகைவனை கொல்லல, சூரனை 2 கூறாக தன்னிடத்திலே ஆட்கொண்டது. அதனால்தான் அருணகிரிநாதர் சொல்லுவார், மகமாயை களைந்திட வல்ல பிரான். மகா மாயையை களையக்கூடியவன் முருகன். அப்ப அந்த மகா மாயையான 7வது திரை இந்த பூச நாள்ல வள்ளலார் ஜோதியிலே கலந்த நாள். அடுத்தது முருகனுக்கு உகந்த திருநாள். அது மட்டும் இல்ல, இந்த வருஷம் முருகனுக்கு உகந்த செவ்வாய்க்கிழமையிலேயே இந்த தைப்பூசம் வந்திருக்கிறது ரொம்ப சிறப்பு. நீங்க சொன்ன மாதிரி திருத்தணி, திருப்பரங்குன்றம், திருச்சீரலைவாய் என்ற திருச்செந்தூர், பழனி, எல்லா ஊர்லேயும், நம்ம வடபழனி எல்லா கோவில்கள்லையும் இந்த தைப்பூசம் விசேஷம்தான். கண்டிப்பாக அந்த தைப்பூச திருநாளை முன்னிட்டு தற்பொழுது திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமானுக்கு தற்பொழுது அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதனுடைய நேரடி காட்சிகளை கூட இப்போ நம்ம பார்க்கலாம். தற்பொழுது நம்முடைய செய்தியாளர் சுடலைக்குமார் கூட திருச்செந்தூரில் இருந்து இந்த நேரடி காட்சிகளை நமக்கு வழங்கி கொண்டிருக்கிறார். அந்த அபிஷேக ஆராதனைகளை பார்க்கும் பொழுது இந்த முருகப்பெருமானுக்கு செய்யக்கூடிய அந்த சிறப்பு அபிஷேகங்களுடைய சிறப்புகள் என்னென்ன, அதை பற்றி சொல்லுங்கள். தற்பொழுது தயிரை கொண்டு தற்பொழுது அபிஷேகமானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த ஒவ்வொரு அபிஷேகத்துக்கான அந்த பலன்கள் என்னென்ன, அதெல்லாம் சொல்லுங்கள். அதாவது எண்ணெயாலே அபிஷேகம் பண்ணினால் கடன்கள் தீரும், சுபிக்ஷம் வரும். பால் அபிஷேகம் பண்ணினால் நாட்டிலே பசுவளம் பெருகும், கோமாதாவுடைய சிறப்பு இருக்கும். தயிர் அபிஷேகம் பண்ணும் பொழுது அதிலிருந்து வெண்ணெய் கிடைக்கிற மாதிரி நம்ம உள்ளம் தூய்மையாகும். இப்படி ஒவ்வொரு அபிஷேகத்துக்கும் இளநீர், பஞ்சாமிர்தம், சந்தனம். முருகனுக்கும் சிவனுக்கும் தான் அபிஷேகம் அதிகம். ஏன்னா சிவன் அபிஷேக பிரியன், முருகன் அபிஷேக பிரியன், பெருமாள் அலங்கார பிரியன். பெருமாள் கோவிலில் பார்த்தீங்கன்னா மாசப்பிறப்பு, அமாவாசை, ஏகாதசி, திருவோணம், இந்த மாதிரி நாட்களில் திருமஞ்சனம். ஆனால் நம்முடைய சிவாலயங்கள்லேயும் முருகப்பெருமான் ஆலயங்களிலும் நிறைய அபிஷேகம்தான். அந்த அபிஷேகத்துக்குரிய பொருள்களை எல்லாம் காவடியிலே சுமந்து வருவார்கள். அவர் பாட்டு கூட உண்டு, கண்ணதாசன் பாடுவார், பால் காவடி, பன்னீர் காவடி, மச்ச காவடி, புஷ்ப காவடி, சேவல் காவடிகள். பால் எடுத்து வருவார்கள், பன்னீர் எடுத்து வருவார்கள், இளநீர் எடுத்து வருவார்கள். அவன் கோவிலுக்கு நேர்ந்து விடுவதற்காக சேவலை எல்லாம் கொண்டு வருவார்கள். இது அத்தனையும் கொண்டு முருகனுக்கு சமர்ப்பிப்பார்கள். இன்னைக்கு பௌர்ணமி, பூசம், செவ்வாய்க்கிழமை எல்லாம் சேர்ந்ததுனால முருகனுக்கு ரொம்ப விசேஷமான நாள். அலைவாய் உகந்த பெருமானுக்கு அத்தனை அபிஷேகம், 27 அபிஷேகம் பண்ணுவார்கள். முதல்ல தற்பொழுது கூட திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமானுக்கு இளநீர் அபிஷேகம் தற்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதனுடைய நேரடி காட்சிகளை தான் நாம் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த இளநீர் அபிஷேகத்தினுடைய பயன்கள், அதாவது வலிய ஓடு, அதுக்கப்புறம் நாறு, அதுக்கப்புறம் கெட்டியான சிரட்டை, அத்தனையும் உடைச்சா உள்ளுக்குள்ள இருக்கிறது இளநீர். நம்ம உடம்புல இருக்கிற ஆணவம்ங்கிற வலிய ஓடு, மாயைங்கிற அந்த நாறு, கர்ம வினைகளா இருக்கிற சிரட்டை, கொட்டாங்குச்சி, இது எல்லாத்தையும் வெட்டிட்டா உள்ள தூய்மையான வெள்ளையான பருப்பும் இளநீரும் நமக்கு இருப்பது போல ஆண்டவன் அருள் இளநீராக கிடைக்கும் என்பதுதான் தேங்காய் உடைக்கிறது, இளநீர் கொடுக்கறதோட தத்துவம். அதை நாம பார்க்கும்போது அவனுக்கு குளிர குளிர அபிஷேகம் செய்யும் பொழுது நாம ரொம்ப மகிழ்ச்சியோடு, ஆகா, இத்தனை அபிஷேகங்களையும் நாங்கள் நேரிலே பார்க்க முடியாவிட்டாலும்
நியூஸ் 7 சேனல் வழியாக நாங்கள் பார்க்கிறோமே என்று மகிழ்கிறோம். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு திருத்தணியில் சூரசம்ஹாரம் கிடையாது. ஏன்னா கோபம் தனிந்த இடம். மற்ற எல்லா முருகன் கோவில்லையும் சின்ன கிராமத்தில் கூட சூரசம்ஹாரம் உண்டு. திருத்தணியில் சூரசம்ஹாரம் கிடையாது. ஆனால் கார்த்திகை பூசம் விசேஷம். அங்கே பூசத்துக்கு தரிசனம், கார்த்திகைனா தெப்பம், இதுதான் ரொம்ப விசேஷம். தைப்பூசம்னா ஒன்று நமக்கு பழனி தான் ஞாபகம் வரும். ஏன்னா நம்முடைய நாட்டிலே பழனி, இங்கிருந்து சென்ற தமிழர்களும் இலங்கை தமிழர்களும் ஒன்றா சேர்ந்து பத்துமலையில் முருகனுக்கு அங்கே காவடி. இந்த இடும்பன்கிற ஒரு அரக்கன் 2 மலைகளை தோளில் தூக்கின்னு போய் எங்கெங்கே விட்டாலும் போடுவானோ. அவனை அடக்கிய முருகன், நீ 2 தோளிலும் மலையை தூக்கினாயே, அதுபோல என் பக்தர்கள் கா அடி தூக்கி வரட்டும், என்னை கா கா என்று அடி நோக்கி வருபவர்கள் காவடி நோக்கி வரட்டும் என்று காவடி எடுத்து வர சொன்னார். அரோகரா என்று 450 வருஷங்களாக பாருங்கள். முருகா, வெற்றிவேல் முருகா. எங்க செட்டிநாட்டு பகுதியில் 450 வருஷங்களாக இந்த பழனிக்கு பாத யாத்திரை வருகிறார்களாம். வரலாறு. முன்பு யாரோ 10 பேர் 20 பேர் வந்தார்கள். இன்றைக்கு பல லட்சம் பேர் வருகிறார்கள். கண்டிப்பாக. அதாவது இந்த முருகப்பெருமானுடைய அருளை வாங்குவதற்காக அங்க இருக்கக்கூடிய திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சுவாமிக்கு தற்பொழுது அபிஷேக ஆராதனைகள், சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அங்க இருக்கக்கூடிய பக்தர்கள் எல்லாருமே அரோகரா கோஷத்துடன் தற்பொழுது மனமுருகி சுப்பிரமணிய சுவாமியை வேண்டிக் கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய நேரடி காட்சிகளை தான் நாம் திருச்செந்தூரிலிருந்து தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். அங்க இருக்கக்கூடிய அந்த சுவாமிக்கு தற்பொழுது பல்வேறு வகையான அபிஷேக ஆராதனைகள், பல்வேறு திரவியங்கள், இளநீர், பால், பஞ்சாமிர்தம், தேன் போன்ற சந்தனம் போன்ற பல்வேறு வாசனை திரவியங்கள் உட்பட பல பொருட்களை கொண்டு தற்பொழுது இந்த அபிஷேக ஆராதனைகள் தற்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதனை பார்ப்பதற்காக, காண கண்கோடி வேண்டும் என்பதற்காக அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் லட்சக்கணக்கான பொதுமக்கள் இங்கே காலை முதலே திரண்டு திருச்செந்தூர் முருகனை தரிசிச்சுட்டு இருக்காங்க. அதனுடைய நேரடி காட்சிகளை கூட நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த அபிஷேகத்தை பார்த்து நீங்கள் ரொம்பவே விரிவாக அழகாக கூட சொன்னீங்க. அது மட்டும் இல்லாமல் காவடி, அதனுடைய விளக்கம் மிக ரொம்ப அருமையாக இருந்தது. அந்த காவடி எதற்காக எடுக்கிறோம், அந்த காவடியினுடைய பெயருக்கான அந்த பொருள் என்ன அப்படிங்கிறது கூட சொன்னீங்க. இந்த திருச்செந்தூரை சொல்லும்போது கவியரசர் கண்ணதாசன் சொல்லுவார், கோவிலின் அருகினில் கூடிய கூட்டம் தலையா கடல் அலையா, குழந்தைகள் பெரியவர் அனைவரை இழுக்கும் குமரன் அவன் கலையா. அங்க திருச்செந்தூருக்கு எப்படித்தான் இவ்வளவு கூட்டம் வரும்னு தெரியாதுங்க. நான் 18 ஆண்டுகள் தொடர்ந்து சஷ்டி சூரசம்ஹார வர்ணனை வானொலிக்கு செய்திருக்கிறேன். ஓகே சார். அடுத்து பஞ்சாமிர்த அபிஷேகம் சார். எத்தனை லட்சம் ஜனங்கள் கூடுகிறார்கள். கடல், மக்கள் தலை ரெண்டும் ஒன்று போல தெரியும். கடல் அந்த மாலையிலே ஒரு வெள்ளை பரப்பு, இங்க மக்கள் தலையெல்லாம். கண்டிப்பாக திருச்செந்தூரினுடைய பெருமைகளை பற்றி நாம் பேசுறதுக்கு முன்னாடி நம்முடைய செய்தியாளர்களிடம் அங்கே இருக்கக்கூடிய என்னென்ன ஆராதனைகள் குறித்து நம்ம பேசலாம். தற்பொழுது நம்முடைய செய்தியாளர் தமிழரசி பழனியில் காத்திருக்கிறார். அது மட்டுமின்றி நம்முடைய செய்தியாளர் செந்தில்குமார் தற்பொழுது திருத்தணியிலே காத்திருக்கிறார். அது மட்டுமின்றி சுடலைக்குமார் திருச்செந்தூரிலும் வடலூரில் இருக்கக்கூடிய அந்த சத்திய ஞான சபையிலே நம்முடைய செய்தியாளர் விவேக்கும் கூட காத்திருக்கிறார். தற்பொழுது நாம் திருத்தணியில் இருக்கக்கூடிய நம்முடைய செய்தியாளர் செந்திலிடம் பேசலாம். செந்தில், வணக்கம். இன்னும் சற்று நேரத்தில் அங்கு திருத்தணியில் இருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகள், இந்த சாயரட்சி பூஜை என்று சொல்லக்கூடிய இந்த நேரத்தில் இந்த அபிஷேக ஆராதனைகள் இன்னும் சில நொடிகளில் தொடங்க இருக்கிறதா சொன்னீங்க. அது அந்த ஏற்பாடுகள்லாம் எப்படி இருக்கிறது செந்தில்? பார்த்தீங்கன்னா இப்போ சில நிமிடங்களுக்கு முன்பு தான் சாமியோட தரிசனம் செய்வதற்கான பக்தர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டு தற்போது அபிஷேகத்துக்காக மூலவரானவர் தயாராகி கொண்டிருக்கிறார். அந்த அபிஷேகத்தை கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் என்பதால் அதை எப்படியாவது பார்த்துவிட வேண்டும் என்பதற்காக மணிக்கணக்காக இங்கு பக்தர்கள் காத்துக் கொண்டிருக்கின்றனர். தற்போது கூட இந்த பகுதியை சுற்றி நின்று கொண்டிருக்கும் அனைத்து பக்தர்களும் அந்த அபிஷேக ஆராதனைகளை பார்க்க வேண்டும் என்பதற்காக இங்கு ஒரு 2 மணி நேரமாக காத்துக் கொண்டிருக்கிறார்கள் மனோஜ். அந்த ஒரு அபிஷேகத்தை பார்த்தால் மட்டும்தான் இந்த தைப்பூச திருவிழாவில் முருகனை தரிசித்ததற்கான அந்த ஒரு விஷயம் முழுமை பெறும் என்பதற்காக இன்று எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்லை, இது முருகனை கண்டிப்பாக தரிசிக்க வேண்டும், அதுவும் அவங்க நடைபெறக்கூடிய அந்த அபிஷேக ஆராதனைகளை கண்டுவிட வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு இன்றும்
இப்பொழுதும் கூட அவர்கள் காத்து கொண்டிருக்கின்றனர் மனோஜ். நிச்சயமாக செந்தில், நீங்க தொடர்ந்து திருத்தணியில் இருக்கிறீங்க, தொடர்ந்து நீங்க இணைப்பிலே இருங்க. அதற்கு முன்பாக நம்முடைய செய்தியாளர் தமிழரசி பழனி மலை அடிவாரத்தில் இருக்கிறார், அங்கு அவரிடம் பேசலாம். தமிழரசி வணக்கம், நீங்க சொல்லுங்க. தற்பொழுது பல லட்சக்கணக்கான மக்கள் அங்க காவடி, பால் காவடி, பன்னீர் காவடி போன்ற பல்வேறு காவடிகளை ஏந்தி கொண்டு முருகப்பெருமானை தரிசிப்பதற்காக பழனி மலை அடிவாரத்தில் இருந்து மேலே சென்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது? அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே முருகப்பெருமானை தரிசிச்சுட்டாங்களா? அங்க என்ன சொல்றாங்க தமிழரசி? நிச்சயமா மனோஜ், அதாவது இன்று காலை 4 மணியிலிருந்தே எங்க பக்தர்கள் பல்வேறு பகுதிகளிலும் இருந்து முருக பெருமானை வழிபட்டு வருகின்றனர். குறிப்பாக காவடி ஆட்டம் குறித்து நம்ம நிறைய பேசணும். இப்போ அந்த காவடி ஆட்டம் என்ன அப்படிங்கிறத நம்ம நேரடியாக கூட பார்க்கலாம். இங்க இருக்கக்கூடிய பலர் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் வந்திருக்காங்க. சிறுவர்கள் இருந்து பெரியவர்கள் வரை இந்த காவடிகளை ஏந்தி வந்திருக்காங்க. இப்ப நம்ம பார்க்கலாம், பெண்கள் கூட இந்த காவடிகளை ஏந்தி வந்திருக்காங்க. இப்போ இதுல பல்வேறு வகையான காவடி ஆட்டங்கள் இருக்குது. அதாவது பால் காவடி, பன்னீர் காவடி, இன்னும் பல வகையான காவடி ஆட்டங்கள் இருக்கின்றன. இப்போது இங்க பாத்தீங்கன்னா பல்வேறு பகுதிகளில் இருந்தும் இவர்கள் வந்து இந்த காவடிகளை ஏந்தி ஆடி வர்றாங்க. நம்ம நேரடியா பார்க்கலாம், ஒரு இளைஞர் நீண்ட தூரமா காவடியை தலையில் எடுத்துட்டு வந்திருக்காரு. பெண்கள் கூட ரொம்ப உற்சாகமா அதை ஆடி வர்றாங்க. ஒரு சிறுவர் ரொம்ப உற்சாகமா முருகனுக்காக ஒரு பிரார்த்தனையை முன்வைத்து பாத யாத்திரையாக காவடி ஆட்டத்தை ஆடி வருகிறார். இதே போல பல ஊர்களிலும் இருந்து பாத யாத்திரையாக இன்று காலை முதலே தோளில் காவடிகளை சுமந்தவாறு இந்த பகுதிகளுக்கு தொடர்ந்து இந்த காவடி ஆட்டம் நடத்தி உற்சாகமாக வழிபட்டு வருகின்றனர். அதே போல பெண்களும் பன்னீர் காவடி, தீர்த்த காவடி என பால் காவடி என பல்வேறு காவடிகளை சுமந்து இந்த முருக பெருமானை தொடர்ந்து வழிபட்டு வருகின்றனர். பார்த்தோம், ஒரு சிறுவன் மிக உற்சாகமாக முருக பெருமானை வழிபட்டுவதற்காக பாத யாத்திரையாக இங்க ஆடி வருவதை நம்ம தொடர்ந்து பார்த்து வரோம் மனோஜ். நிச்சயமாக தமிழரசி, பழனியில் தற்பொழுது இந்த தைப்பூச திருநாளையொட்டி பெண்கள், குழந்தைகள், இளைஞர்கள், பெரியவர்கள் என எல்லாரும் ரொம்பவே மகிழ்ச்சி ஆரவாரத்தோடு அங்கே இருக்கக்கூடிய பால தண்டாயுதபாண சுவாமியை தரிசிப்பதற்காக அங்கே வந்த வண்ணம் இருக்கின்றனர். அது குறித்து நம்ம விரிவாக அங்கிருந்து களத்திலிருந்து தகவல்களை தந்து கொண்டிருக்கீங்க. நீங்கள் தொடர்ந்து இணைப்பிலே இருங்க தமிழரசி. இன்னும் தைப்பூச திருநாள் மற்றும் அதனுடைய சிறப்பம்சங்கள் என்னென்ன, இந்த தைப்பூச திருநாளினுடைய பெருமைகள் என்னென்ன, முருகப்பெருமானுடைய பெருமைகள் என்னென்ன என்பதை நாம் விவாதிக்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.